நான் நினச்ச மாதிரி எங்கள் ஊர் மினி டேங்கை புல்லையும் வெட்டியாச்சு, சைடில் ஒரு மரம் வச்சு விட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், சைடில் தான் ஒரு மரம் வச்சா போதுமே, இன்னைக்கு இல்லாட்டினாலும் சரி என்னைக்கா ஒரு நாள் வெயிலுக்கு வந்து நிழலுக்கு நில்லாமன்னு சொல்லி அப்படியே உடனே ஊருக்குள்ளே போய் ஒரு வேப்ப மரமும் கொடுக்காமலே மரமும் ஓடி போய் பிடிக்கிட்டு வந்தேன். பக்கத்துட்ட வந்து தண்ணி போமே, நாம் ஊற்றட்டினாலும் சரி நம்ம ஊர் பசங்க செடிக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. பக்கத்துட்ட குளிக்கிறவங்களும் சரி, பக்கத்துட்ட போகிற தண்ணி அது வழியாக போகும். அதனால் வந்து தண்ணிக்கு அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் வராது. அதனால் வந்து மரம் வளர்ந்துடும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குறதுலே மாதிரி டப்புன்னு மரமும் வளர்ந்துடும். நிழலின் நேரமே வெயிலில் தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த மரம் இன்னைக்கு இல்லைன்னு சரி என்னைக்கு ஒரு நாள் வளர்ந்து நமக்கு நிழல் தரக்கூடிய மரமாக மாறும். 1 வருட பலனுக்கு நெல்லெடுங்கள், 100 வருட பலனுக்கு கல்வி கொடுங்கள், 30 வருட பலனுக்கு மரம் நடுங்கள்னு சொல்லி பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மரம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நிழலை தரும். அதை நம்ம பாதுகாக்கக்கூடியது நம்மளோட கடமை. இதுக்கு மரம் நடுவது விவேக் சாரோட ஆசை, ஐயா அப்துல் கலாமோட ஆசைன்னு நிறைய பேட்டியில் ஐயாவே சொல்லியிருக்காங்க. மரம் வச்சா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. மரம் வைப்போம், மழை பெறுவோம். நீங்களும் மரம் நடுங்க கண்டிப்பாக.